நீ யார் என்பதை மனம் ஏன் பயப்படுகின்றது? அடையாளம் உடையும் தருணம். இந்த உலகத்தில் மனிதன் முதலில் கற்றுக்கொள்வது ஒரு பெயர். அந்த பெயருடன் சேர்ந்து ஒரு முகம், ஒரு குடும்பம், ஒரு மொழி, ஒரு மதம், ஒரு வேலை, ஒரு நிலை. இந்த எல்லாவற்றையும் மனம் மெதுவாக ஒரு பெட்டியில் அடுக்கி வைக்கிறது. அந்த பெட்டிக்கு பெயர் அடையாளம். நான் இதுதான். நான் இப்படிப்பட்டவன். நான் இதை சேர்ந்தவன். நான் இதை நம்புகிறவன். இந்த வார்த்தைகள் மனத்தில் மீண்டும் மீண்டும் ஒலிக்கத் தொடங்கும்போது அவை உண்மை போல தோன்றத் தொடங்குகின்றன. ஆனால் அந்த உண்மை உண்மையா, அல்லது நீ உருவாக்கிக் கொண்ட ஒரு கற்பனையா? மனம் எதற்காக நீ யார் என்பதை அறிய பயப்படுகின்றது? இந்த கேள்வியே இந்த பயணத்தின் வாசல். மனம் பாதுகாப்பை விரும்புகிறது. பாதுகாப்பு என்றால் தெரிந்த ஒன்றே பிடித்துக் கொள்வது. அடையாளம் மனத்திற்கு ஒரு சுவர். அந்த சுவருக்குள் இருந்தால் நான் யார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த சுவரைத் தாண்டினால் என்ன ஆகிவிடும் என்ற பயம். நீ யார் என்ற கேள்வி எழும்பும் தருணத்தில் மனத்தின் பழைய கட்டமைப்பு நடுங்க தொடங்குகிறது. ஏனெனில் நீ யார் என்றால் நீ இல்லை என்று மனம் நம்பிக்கொண்ட அனைத்தும் உடைய வேண்டும். நான் என் உடலா? நான் என் பெயரா? நான் என் நினைவுகளா? நான் என் தோல்விகளா? நான் என் வெற்றிகளா? இந்த கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக எழும்பும்போது மனம் குழப்பம் அடைகிறது. குழப்பம் வந்தால் மனம் உடனே ஓட விரும்புகிறது. பழைய பதில்களுக்குள், பழைய நம்பிக்கைகளுக்குள். நீ யார் என்பதை உண்மையாக அறிய நீ இல்லை என்று நினைத்த அனைத்தையும் சந்தேகிக்க வேண்டும். அந்த சந்தேகமே மனத்திற்கு மிகப்பெரிய அச்சம். ஒரு நாள் அமைதியாக அமர்ந்திருக்கிறாய். சத்தம் இல்லை, யாரும் இல்லை, எந்த வேலையும் இல்லை. அந்த வெறுமையில் நீ யார் என்ற கேள்வி மெதுவாக எழுகிறது. அந்த தருணத்தில் மனம் உடனே பேசத் தொடங்கும். நீ இதுதான், நீ அதுதான், நீ இப்படித்தான். ஆனால் நீ அந்த எண்ணங்களை கவனிக்கிறாய். அவை வந்து போகின்றன. அவை நீ அல்ல என்பதை ஒரு நிமிடம் உணர்கிறாய். அந்த ஒரு நிமிடமே அடையாளம் உடையும் தருணத்தின் தொடக்கம். மனம் பயப்படுவது இந்த இடத்தில்தான். எண்ணங்கள் இல்லாமல், பெயர்கள் இல்லாமல், கதைகள் இல்லாமல் நீ இருப்பதை உணரும்போது. ஏனெனில் அந்த நிலையில் மனம் தேவையற்றதாகி விடுகிறது. அடையாளம் தேவையற்றதாகி விடுகிறது. நான் என்ற வார்த்தை தளர்கிறது. என் என்ற வார்த்தை மங்குகிறது. இது மரணம் அல்ல. ஆனால் மனம் இதை மரணமாகவே உணர்கிறது. அடையாளம் உடையும்போது உலகம் உடையவில்லை. நீ உடையவில்லை. உடைந்தது ஒரு பொய் மட்டுமே. நீ யார் என்பதை அறியும்போது நீ யாராக இருக்க வேண்டும் என்ற சுமை விழுகிறது. அப்போது வாழ்க்கை லேசாகிறது. மூச்சு ஆழமாகிறது. கண்கள் திறக்கின்றன. ஆனால் இந்த சுதந்திரத்தை பெற மனம் தன் கட்டுப்பாட்டை இழக்க தயாராக இருக்க வேண்டும். அதனால்தான் மனம் நீ யார் என்பதை அறிய பயப்படுகின்றது. இந்த பயம் தவறானது இல்லை. ஆனால் அதை தாண்டாமல் அமைதி இல்லை. இந்த பயணத்தில் யாரும் உன்னை வழிநடத்த முடியாது. ஏனெனில் நீ யார் என்பதை நீ மட்டுமே காண முடியும். அடுத்த பகுதிகளில் அடையாளம் எப்படி உருவாகிறது, அதை நாம் தினமும் எப்படி உணவூட்டுகிறோம், அது எப்படி நம்மை அடிமையாக்குகிறது, மற்றும் அதை மெதுவாக கரைய விடுவது எப்படி என்பதை ஆழமாக ஆராய்வோம். முன்னதாக நாம் பார்த்தது, நீ யார் என்ற கேள்வி எழும்பும்போது மனம் ஏன் நடுங்குகிறது? அடையாளம் உடைய தொடங்கும் அந்த முதல் கணம் எப்படி உருவாகிறது? இப்போது இந்த அடையாளம் எங்கே இருந்து வருகிறது என்பதை மெல்ல ஆழமாக பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறக்கும்போது அதற்கு எந்த அடையாளமும் இல்லை. அது தன்னை யாரென்று அறியாது. அதற்கு ஒரு பெயர் இல்லை, ஒரு மதம் இல்லை, ஒரு சாதி இல்லை, ஒரு நிலை இல்லை. அது அழுகிறது, சிரிக்கிறது, பசிக்கிறது, தூங்குகிறது. அந்த நிலையில் அது முழுமையான இருப்பு. ஆனால் சமூகம் அந்த இருப்பை நீண்ட நேரம் விடுவதில்லை. முதலில் ஒரு பெயர். இந்த பெயரே முதல் சங்கிலி. அந்த பெயரை கூப்பிடும்போது குழந்தை திரும்பி பார்க்கிறது. அது மெதுவாக கற்றுக்கொள்கிறது.
இந்த ஒலி நான். அதற்குப் பிறகு, நீ நல்ல பையன், நீ கெட்ட பையன், நீ புத்திசாலி, நீ மந்தம். இந்த வார்த்தைகள் மனத்தில் விதையாக விழுகின்றன. அந்த விதைகள் வளர்ந்து ஒரு மரமாகிறது. அந்த மரத்தின் பெயர் அடையாளம். பள்ளியில் நீ முதல் ரேங்க், நீ கடைசி ரேங்க், நீ தோற்றாய், நீ ஜெயித்தாய். ஒவ்வொரு நிகழ்வும் அடையாளத்திற்கு ஒரு கிளை. நாம் இதை கவனிக்கவில்லை. ஏனெனில் இது எல்லோருக்கும் நடக்கிறது. ஆனால் ஒருநாள் வாழ்க்கை ஒரு கேள்வியை முன் வைக்கிறது. நீ யார்? நீ உண்மையில் யார்? அந்த கேள்வி ஒரு தோல்வியாக வரலாம், ஒரு பிரிவு ஆகஸ்ட் வரலாம், ஒரு தனிமையாக வரலாம், அல்லது ஒரு அமைதியான இரவில் திடீரென எழலாம். அந்த தருணத்தில் நீ உணர்கிறாய், நான் என்று நினைத்த அனைத்தும் நிலைத்தது இல்லை. வேலை போகலாம், பெயர் மாறலாம், உடல் முதிரலாம், மனநிலை மாறலாம். அப்படியென்றால் இதெல்லாம் போனால் நான் யார்? இந்த கேள்விக்கு மனம் பதில் சொல்ல முயற்சிக்கும். நீ இதுதான், நீ இப்படித்தான். ஆனால் அந்த பதில்கள் முன்பு வலுவாக இல்லை. அப்போது ஒரு விசித்திரமான பயம் உள்ளே எழுகிறது. வெறுமை. மனம் வெறுமையை வெறுக்கிறது. ஏனெனில் வெறுமையில் அதற்கு வேலை இல்லை. அதனால் அது சத்தம் போடுகிறது, எண்ணங்களை உருவாக்குகிறது, பழைய கதைகளை மீண்டும் ஓடவிடுகிறது. நீ கவனித்தால் எண்ணங்கள் இல்லாத ஒரு கணம் எவ்வளவு அசௌகரியமாக இருக்கும். அந்த அசௌகரியமே அடையாளம் கரையத் தொடங்கும் இடம். அங்கே நீ ஏதோ ஒன்றை இழக்கிறாய் போல தோன்றும். ஆனால் உண்மையில் நீ எதையும் இழப்பதில்லை. நீ ஒரு சுமையை இழக்கிறாய். நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை. அந்த கட்டாயம் இல்லாமல் இருப்பதை மனம் அறியாது. அதனால் அது பயப்படுகின்றது. அடையாளம் உடையும் போது ஒரு பெரிய மோனம் தோன்றும். அந்த மோனம் காலி இல்லை, அது உயிரோடு நிறைந்தது. அங்கே யாரும் இல்லை, அதே நேரத்தில் எல்லாம் இருக்கிறது. இந்த அனுபவம் வார்த்தைகளால் பிடிக்க முடியாதது. அதனால் மனம் இதை மறுக்க முயற்சிக்கும். இது பைத்தியம், இது பயம், இது தப்பிப்போ என்று பெயர் வைக்கும். ஆனால் உண்மையில் இது உண்மையை முதன்முறையாக தொடும் தருணம். நீ யார் என்பதை அறியும்போது நீ யாராக வேண்டும் என்ற போராட்டம் முடிகிறது. அப்போதுதான் உண்மையான அமைதி தொடங்குகிறது. அடுத்த பகுதிகளில் இந்த அமைதி வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுகிறது, உறவுகளில் என்ன மாற்றம் வருகிறது, பயம் எவ்வாறு மெலிகிறது, மற்றும் அடையாளம் கரைந்த பிறகும் உலகில் செயல்படுவது எப்படி என்பதை மிக ஆழமாக பார்ப்போம். இந்த பயணம் மெதுவானது, ஆனால் உண்மையானது. அடையாளம் உடைய தொடங்கிய பிறகு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, என்ன நடக்காமல் போகிறது, எதை மனம் இழக்கிறது, எதை நீ மீண்டும் பெறுகிறாய். முதலில் ஒரு குழப்பம். இந்த குழப்பம் சாதாரணமானது. ஏனெனில் முழு வாழ்க்கையும் ஒரு மையத்தை சுற்றியே கட்டப்பட்டுள்ளது. அந்த மையம் நான். நான் சரி, நான் தவறு, நான் மதிப்புள்ளவன், நான் நிராகரிக்கப்பட்டவன். இந்த மையம் தளரும்போது மனம் தன்னை இழந்தது போல உணர்கிறது. இப்போது நீ கேட்கலாம், அடையாளம் இல்லாமல் நாம் எப்படி வாழ முடியும்? இந்த கேள்வியே மனத்தின் கடைசி பாதுகாப்பு. உண்மை என்னவென்றால், அடையாளம் இல்லாமல்தான் நாம் உண்மையாக வாழ ஆரம்பிக்கிறோம். முன்பு நீ எதையும் பார்த்தால் உடனே ஒரு பெயர், ஒரு தீர்ப்பு, ஒரு கருத்து. இப்போது பார்வை மாறுகிறது. ஒரு மனிதனை பார்க்கிறாய், அவன் நல்லவன், அவன் கெட்டவன் என்ற சின்னம் உடனே எழவில்லை. ஒரு நிகழ்வை அனுபவிக்கிறாய், இது நல்லது, இது கெட்டது என்ற முத்திரை உடனே விழவில்லை. இது மனத்திற்கு அசாதாரணமாக தோன்றும். ஏனெனில் மனம் தீர்ப்பின் மூலமே தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது. அடையாளம் கரையும் போது தீர்ப்பும் கரைய ஆரம்பிக்கிறது. அந்த இடத்தில் ஒரு புதிய வகை தெளிவு வருகிறது. நீ பார்க்கிறாய், ஆனால் பிடித்துக் கொள்ளவில்லை. நீ அனுபவிக்கிறாய்,
ஆனால் அடிமையாவதில்லை. இந்த நிலை மிக நுட்பமானது. ஏனெனில் மனம் அடிக்கடி திரும்ப முயற்சிக்கும் பழைய வடிவத்திற்கு. ஒரு அவமானம் வந்தால் பழைய நான் எழும். ஒரு பாராட்டு வந்தால் பழைய நான் துள்ளும். ஆனால் இப்போது ஒரு இடைவெளி உருவாகியுள்ளது. அந்த இடைவெளியில் நீ கவனிக்கிறாய். இந்த உணர்வு எழுகிறது, இந்த எண்ணம் வருகிறது. ஆனால் அது நான் அல்ல. இந்த புரிதல் மிக பெரிய திருப்பம். அடையாளம் உடைந்த பிறகு பயம் எப்படி மாறுகிறது? முன்பு பயம் நீயாக இருந்தது. இப்போது பயம் ஒரு அனுபவம். முன்பு கோபம் நீயாக இருந்தது. இப்போது கோபம் ஒரு அலை. அலை வருகிறது, அலை போகிறது. கடல் அதேதான். நீ அந்த கடலாக மாற ஆரம்பிக்கிறாய். அந்த கடல் எதையும் தள்ளிவிடாது, எதையும் பிடித்துக் கொள்ளாது. அது அனுமதிக்கிறது. இந்த அனுமதியே உண்மையான சுதந்திரம். ஆனால் இந்த நிலையில் ஒரு பெரிய தவறான புரிதல் ஏற்படலாம். நான் எதையும் செய்ய வேண்டாம், நான் செயல்பட வேண்டாம், நான் உலகத்திலிருந்து விலக வேண்டும். இது அடையாளத்தின் இன்னொரு விளையாட்டு. உண்மையில் அடையாளம் கரைந்த பிறகு செயல் இன்னும் தூய்மையாகிறது. ஏனெனில் அப்போது செயல் நான் என்ற மையத்திலிருந்து அல்ல, இருப்பில் இருந்து வருகிறது. நீ உதவுகிறாய், ஏனெனில் உதவி இயல்பாக நடக்கிறது. நீ பேசுகிறாய், ஏனெனில் மௌனம் பேசுகிறது. நீ வேலை செய்கிறாய், ஏனெனில் வேலை ஒரு வெளிப்பாடு. வெற்றி தோல்வி இப்போது உன் அடையாளம் அல்ல, அவை நிகழ்வுகள். இந்த புரிதல் உறவுகளில் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. முன்பு உறவு என்பது ஒரு தேவையாக இருந்தது. என்னை நிரப்ப, என்னை உறுதிப்படுத்த, என்னை மதிப்பிட. இப்போது உறவு என்பது ஒரு பகிர்வு. நீ முழுமையாக இருக்கிறாய், மற்றொருவரும் முழுமையாக இருக்கிறார். இந்த முழுமைகள் சந்திக்கும்போது அன்பு நிகழ்கிறது. அந்த அன்பில் பயம் இல்லை, பிடித்துக்கொள்ளல் இல்லை. இது அரிதானது, ஆனால் சாத்தியமானது. அடையாளம் உடையும் தருணம் ஒரே ஒரு நிகழ்வு அல்ல, அது மீண்டும் மீண்டும் நடக்கும். ஒவ்வொரு முறையும் நீ இன்னும் லேசாகிறாய், ஒவ்வொரு முறையும் நீ இன்னும் உண்மையாகிறாய். இந்த பயணம் முடிவில்லாதது, ஆனால் வழி தெளிவானது. கவனிப்பு, நேர்மை, அனுமதி. அடுத்த பகுதிகளில் இந்த நிலையில் தினசரி வாழ்க்கையை எப்படி வாழ்வது, வேலை, குடும்பம், சமூகம், இதையெல்லாம் எப்படி சமநிலைப்படுத்துவது மற்றும் மீண்டும் அடையாளம் உருவாகாமல் எப்படி விழிப்புடன் இருப்பது என்பதை மிக நுணுக்கமாக ஆராய்வோம். இந்த பயணம் மெதுவாக உன்னை உருகச் செய்கிறது, உடைப்பதில்லை, உருகச் செய்கிறது. அடையாளம் உடையும் போது மனம் மெதுவாக அமைதியாகிறது. ஆனால் அந்த அமைதி எப்போதும் நிலைத்திருக்காது. ஏனெனில் மனம் பழக்கங்களால் உருவானது. பல ஆண்டுகளாக நான் என்ற மையத்தை பிடித்துக்கொண்டே வாழ்ந்தது. அந்த பழக்கம் ஒரே நாளில் கரையாது. அதனால் அடையாளம் மீண்டும் மீண்டும் உருவாகும். நீ கவனிக்கவில்லை என்றால் அது புதிய வடிவில் திரும்பும். நான் விழிப்புணர்வு பெற்றவன், நான் வேறுபட்டவன், நான் உண்மையே கண்டவன். இந்த எண்ணங்களும் அடையாளமே, அவை இன்னும் நுட்பமானவை. அதனால் பிடிபடுவது கடினம். இந்த இடத்தில் ஒரே ஒரு கருவிதான் உள்ளது, கவனிப்பு. கவனிப்பு என்றால் எதிர்க்காமல் பார்ப்பது, ஆதரிக்காமல் பார்ப்பது, தள்ளிவிடாமல் பார்ப்பது. ஒரு எண்ணம் எழுகிறது, நான் இப்போது அமைதியாக இருக்க வேண்டும். நீ அதை கவனிக்கிறாய். ஒரு உணர்வு வருகிறது, எனக்கு இது புரியவில்லை. நீ அதை கவனிக்கிறாய். இந்த கவனிப்பில் நீ எதையும் மாற்ற முயற்சிக்கவில்லை. மனம் இங்கேயே தோற்கிறது. ஏனெனில் மனம் போராட்டத்தில் வாழ்கிறது, கவனிப்பில் இல்லை. அடையாளம் வாழ ஒரு கதை தேவை. கவனிப்பு கதையை நிறுத்துகிறது. தினசரி வாழ்க்கையில் இந்த பயிற்சி எப்படி நடக்கும்? நீ வேலைக்கு செல்கிறாய், யாரோ உன்னை விமர்சிக்கிறார்கள். முன்பு நான் அவமதிக்கப்பட்டேன் என்ற கதை எழும். இப்போது
உள்ளே ஒரு வெப்பம், ஒரு இறுக்கம். நீ அதை கவனிக்கிறாய். அந்த இறுக்கம் நீ அல்ல. அது ஒரு உணர்வு. அது எழுகிறது. அது குறைகிறது. நீ அங்கே இருக்கிறாய். இந்த சிறிய மாற்றமே முழு வாழ்க்கையே மாற்றுகிறது. ஏனெனில் நீ இனி தானாக எதிர்வினை செய்யவில்லை. பதில் வருகிறது. எதிர்வினை இல்லை. இந்த வேறுபாடு மிக ஆழமானது. எதிர்வினை பழைய அடையாளத்திலிருந்து, பதில் இருப்பிலிருந்து. இந்த நிலையில் நேரம் பற்றிய அனுபவமும் மாறுகிறது. முன்பு நேரம் ஒரு அழுத்தம். எதிர்காலம் என்னை நிரூபிக்க வேண்டிய இடம். கடந்த காலம் என்னை வரையறுக்கும் இடம். இப்போது இந்த இரண்டும் தளர்கிறது. இந்த நிமிடம் முழுமையாக உணரப்படுகிறது. இந்த நிமிடத்தில் எந்த குறையும் இல்லை. அதனால் மனம் மூட தேவையில்லை. இந்த நிலை சோம்பல் அல்ல. இது தீவிரமான உயிர்ப்பு. நீ செய்கிறாய், ஆனால் உன்னை இழக்கவில்லை. நீ ஈடுபடுகிறாய், ஆனால் மூழ்கவில்லை. இது சமநிலை. இந்த சமநிலையே உலகம் மதிக்காது. ஏனெனில் உலகம் உங்களை விரும்புகிறது. மிக வெற்றி, மிக தோல்வி, மிக மகிழ்ச்சி, மிக துக்கம். ஆனால் உண்மை நடுவில் இருக்கிறது. அமைதியான தீவிரத்தில். இந்த இடத்தில் மரணம் பற்றிய பயமும் மாறுகிறது. முன்பு நான் முடிந்து போவேன் என்ற பயம். இப்போது நான் என்ற கதை ஏற்கனவே பலமுறை முடிந்துவிட்டது. உடல் மாறுகிறது. எண்ணங்கள் மாறுகிறது. உணர்வுகள் மாறுகிறது. அதில் எதுவும் நீ இல்லை. அதனால் மரணம் ஒரு எதிரி அல்ல. அது ஒரு மாற்றம். இந்த புரிதல் வாழ்க்கையை இன்னும் புனிதமாக்குகிறது. ஒவ்வொரு சந்திப்பும் முழுமையாக நடக்கிறது. ஒவ்வொரு பிரிவும் முழுமையாக ஏற்கப்படுகிறது. அடையாளம் உடையும் போது நீ சிறியவனாகவில்லை. நீ அளவில்லாதவனாகிறாய். உன்னை வரையறுக்க எந்த வார்த்தையும் போதாது. அதனால் மௌனம் ஆழமாகிறது. இந்த மௌனம் தப்பிப்போ அல்ல. இது வாழ்க்கையின் உள்ளார்ந்த இசை. அடுத்த பகுதிகளில் இந்த மௌனத்திலிருந்து எப்படி முடிவுகள் எடுக்கப்படுகின்றன, எப்படி சரி தவறு புரிகிறது, மற்றும் இந்த விழிப்புணர்வுடன் சமூகத்தில் வாழ்வது எப்படி என்பதை மிக நிதானமாக ஆராய்வோம். இந்த பயணம் ஒரு முடிவை நோக்கி அல்ல, ஒரு உருகுதலை நோக்கி. அடையாளம் உடைந்த பிறகு வாழ்க்கை எப்படி தெரிகிறது? மக்கள் எப்படி தெரிகிறார்கள்? நீ உன்னை எப்படி உணர்கிறாய்? முன்பு உலகம் ஒரு மேடையாக இருந்தது. நீ ஒரு பாத்திரம். நல்ல பாத்திரம், கெட்ட பாத்திரம், வெற்றியாளர், தோல்வியாளர். இந்த மேடையில் எப்போதும் ஒரு பதற்றம். என்னை சரியாக நடித்தே ஆகஸ்ட் வேண்டும். அடையாளம் கரையும் போது மேடை இருக்கிறது. நாடகம் நடக்கிறது. ஆனால் நீ நடிகன் அல்ல. நீ பார்வையாளர் அல்ல. நீ மேடையும் கூட. இந்த உணர்வு மிக நுணுக்கமானது. இதை புரிந்து கொள்ள மனம் முயற்சிக்கும். ஆனால் புரிதல் இங்கே தோல்வி அடைகிறது. இங்கே அனுபவம் மட்டுமே இருக்கிறது. ஒரு காலை நீ எழுகிறாய். முன்பு போல எண்ணங்கள் வரும். வேலை, பொறுப்பு, பயம். ஆனால் இப்போது அவற்றில் ஒரு பிடிப்பு இல்லை. அவை மேகங்கள். நீ வானம். மேகம் கருமையாக இருந்தாலும் வானம் பாதிக்கப்படுவதில்லை. இந்த வேறுபாடு மிக மெதுவாக உனக்குள் பதியும். நீ இதை சாதனையாக நினைக்காதே. அது வந்துவிடும். அந்த எண்ணத்தையும் கவனிக்க வேண்டும். நான் இப்போது முன்னேறிவிட்டேன் என்ற எண்ணம் மிக ஆபத்தான அடையாளம். அதனால் இந்த பாதையில் தாழ்மை இயல்பாக வருகிறது. ஏனெனில் யாரும் எதையும் அடைந்ததில்லை. ஏதோ ஒன்று மட்டும் கழிந்தது. பயம், பிடித்துக்கொள்ளல், நிரூபிக்க வேண்டிய அவசரம். இந்த அவசரம் போகும்போது ஒரு விசித்திரமான கருணை பிறக்கிறது. மற்றவர்களை பார்த்து நீ சிரிக்க மாட்டாய். நீ அவமதிக்க மாட்டாய். ஏனெனில் அவர்கள் இன்னும் தங்கள் கதைகளில் சிக்கியிருக்கிறார்கள். நீயும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தாய். இந்த நினைவு கருணையை உருவாக்குகிறது. கருணை என்றால் உதவி செய்வது மட்டும் அல்ல.
எதிர்ப்பில்லாமல் மற்றவரை இருக்க விடுவது. ஒரு மனிதன் கோபமாக இருக்கலாம். நீ அதை மாற்ற முயற்சிக்கவில்லை. நீ அதை எதிர்க்கவில்லை. நீ அதை உணர்கிறாய். இந்த உணர்த்தல் அடையாளத்தில் இருந்து வராது. அது இருப்பில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் உறவுகள் மிக சுத்தமாகின்றன. முன்பு நான் உன்னை இப்படி நடத்தினால் நீ என்னை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்ற கணக்கு. இப்போது கணக்கு இல்லை. நீ கொடுக்கிறாய், ஏனெனில் கொடுப்பது இயல்பாகிறது. நீ விலகுகிறாய், ஏனெனில் விலகல் நேர்மையாகிறது. இதில் குற்ற உணர்ச்சி இல்லை, பயம் இல்லை. சிலர் விலகுவார்கள், சிலர் அருகில் வருவார்கள். இது இயற்கை. அடையாளம் இருந்தபோது இந்த மாற்றங்கள் வேதனை கொடுத்தது. இப்போது அவை அலைகள். நீ கடற்கரை. இந்த நிலை துன்பம் இல்லாத வாழ்க்கை அல்ல. துன்பம் வருகிறது, ஆனால் துன்பம் தங்குவதில்லை. முன்பு ஒரு துன்பம் ஒரு கதையாக மாறும். நான் எப்போதும் இப்படித்தான், எனக்கு எப்போதும் இதுதான். இப்போது துன்பம் ஒரு உடல் உணர்வு, ஒரு மன அலை. அது வருகிறது, அது போகிறது. நீ அதை அனுமதிக்கிறாய். இந்த அனுமதியே அதன் சக்தியே குறைக்கிறது. மனம் இப்போது மெதுவாக ஒரு கருவியாக மாறுகிறது. முன்பு அது அரசன், இப்போது அது சேவகர். தேவைப்பட்டால் பயன்படுத்துகிறாய், தேவை இல்லை என்றால் அமைதியாக இருக்க விடுகிறாய். இந்த அமைதி வெறுமை அல்ல, இது நிரம்பிய அமைதி. இந்த அமைதியில் சிரிப்பு வருகிறது, கண்ணீர் வருகிறது. இரண்டும் உண்மை, இரண்டும் தற்காலிகம். நீ மட்டும் அசைக்க முடியாதவன். அடுத்த பகுதிகளில் இந்த நிலை ஆழமாகும் போது ஒரு புதிய பயம் எப்படி எழுகிறது, அதை எப்படி கவனிக்க வேண்டும், மற்றும் இந்த உண்மையே யாரிடமும் பிரசாரம் செய்யாமல் அமைதியாக வாழ்வது எப்படி என்பதை மிக நுணுக்கமாக ஆராய்வோம். இந்த பயணம் யாரையும் மாற்றவில்லை, யாரையும் மேம்படுத்தவில்லை. நீ யார் என்பதை மனம் ஏன் பயப்படுகின்றது? இந்த கேள்வி ஒரு தத்துவம் அல்ல, ஒரு சவால். மனத்தின் முழு கட்டமைப்பிற்கும் ஒரு அச்சுறுத்தல். இந்த பயணத்தில் நாம் கண்டது மனம் உருவாக்கிய அடையாளம் ஒரு பாதுகாப்பு சுவர் என்பதே. அந்த சுவர் நம்மை காப்பாற்றவில்லை, நம்மை கட்டுப்படுத்தியது. நாம் நினைத்தோம், இந்த பெயர், இந்த வேலை, இந்த உறவு, இந்த கதைகள் நானே என்று. ஆனால் மெதுவாக, நேர்மையாக கவனிக்கும்போது அவை எல்லாம் வருகின்றன, போகின்றன. அவற்றை கவனிக்கும் ஒன்று மட்டும் எப்போதும் இருக்கிறது. அந்த இருப்பே நீ. அடையாளம் உடையும் தருணம் ஒரு விபத்து அல்ல, ஒரு சாதனை அல்ல. அது ஒரு நினைவூட்டல். நீ ஏற்கனவே முழுமையாக இருக்கிறாய் என்று. இந்த உண்மை மனத்திற்கு பிடிக்கவில்லை. ஏனெனில் அப்பொழுது மனம் முக்கியமற்றதாகி விடுகிறது. அதனால்தான் மனம் பயப்படுகின்றது. ஆனால் நீ அந்த பயத்தை எதிர்க்கவில்லை. நீ அதை கவனித்தாய். அந்த கவனிப்பில் பயம் மெலிந்தது, அடையாளம் கரைந்தது. எஞ்சியது அமைதி. இந்த அமைதி உலகத்தை விட்டு விலகச் சொல்லவில்லை, பொறுப்புகளை கைவிடச் சொல்லவில்லை. அது சொன்னது ஒன்றே, எதையும் நீ ஆகஸ்ட் வேண்டாம், எதையும் பிடித்துக் கொள்ள வேண்டாம். இருப்பதை அனுமதி. இந்த அனுமதியில் வாழ்க்கை எளிமையானது, உறவுகள் உண்மையானது, செயல்கள் தூய்மையானது. நீ இனி உன்னை நிரூபிக்கவில்லை, உன்னை மறைக்கவில்லை. நீ இருக்கிறாய், அவ்வளவுதான். இந்த முடிவு ஒரு முடிவு அல்ல, இது தொடர்ந்து நடக்கும் ஒரு உருகுதல். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய அடையாளம் கரையும், ஒரு சிறிய சுதந்திரம் பிறக்கும். நீ எங்கும் செல்லவில்லை, நீ எதையும் அடையவில்லை. நீ நீயாக இருப்பதை நிறுத்தினாய். அதனால்தான் நீ உண்மையாக இருக்க ஆரம்பித்தாய். இந்த மௌனத்தில், இந்த அமைதியில், இந்த எளிமையில்.